சரி டிவியாச்சு போட்டு என்ன நடக்குதுன்னு கேப்போம் நாட்டுல. ஏமா ஏமா இப்பதான் நினைச்சேன் உலக செய்தியை கேப்போன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டா போல. என்னத்தை கொண்டு வந்திருக்கான்னு தெரியல, பிரச்சனையா விஷயமான்னு தெரியல. வாடியம்மா நான் பெத்த மொவல. என்னம்மா நான் வந்திருக்கேன், நீ சாதாரணமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா? வேற என்னடி பண்ணணும்? நான் வேணா பாட்டு போட்டுட்டு தைய தக்கன் டான்ஸ் ஆடவா இந்த வயசுல காலத்துல? ஏம்மா நான் சொன்னதே நீ மறந்துட்டியா? என்னடி சொன்னா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே நீ. ஏம்மா உன்கிட்ட சொன்ன நேத்து நகை எடுக்க போனோம், அன்னைக்கு தெரியாம கிளம்பிருமா, கூட்டத்துக்கு காசு 1 லட்சம் வருதுன்னு சொன்னல. ஆமா டி, மறந்தே போயிட்டேன். ஆமா நல்லா ராக இழுத்துக்கிட்டீரு. உன் மருமகளுக்கு தெரிஞ்சா 1 லட்சத்தை அபேஸ் பண்ணிடுவா. ஏன்டி இப்படி பேசுற? அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை தானே அவ கேக்குறா. அவன் நகை 25 பவுன் எடுத்துட்டு போனியா, அப்ப தெரியலையா உனக்கு? எம்மா பழைய கதை இப்ப பேசாதம்மா, அது அப்புறம் பாத்துக்கலாம். வாமா போய் நகை எடுத்துக்கிட்டு வருவோம். சரி வா போயிட்டு வருவோம். மருமோளே மருமோளே. அடி லூசு கிழவி, அவளை ஏண்டி கூப்பிடுற? யார பார்த்து லூசு கிழவின்னு சொல்லுறா? எம்மா என்ன விட்டுமா, வர வர உனக்கு இதே வேலையா போச்சுமா. என்ன அடிக்கிறதே ஒரு வேலை சொல்லியா கிடக்குமா உனக்கு? என்ன திமிரு இருந்தா என்ன பார்த்து லூசு கிழவின்னு சொல்லுவா நீ? இந்த மாமியாருக்கும் நாத்துக்கும் வர வர வேலை இல்லாம போயிட்டு, வேலை செய்யற எண்ணெயும் நொய்யின்னுகிட்டு இருக்காங்க. வேலை எதுவும் செய்யாம தின்னுக்கிட்டு நல்ல ஊரை சுத்திக்கிட்டு வர்றதுனால இது ரெண்டுத்துக்கும் கொழுப்பு அதிகமாயிட்டு. என் செல்ல நாத்துவே வந்துட்டேன். எதே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? மருமவளே இந்த விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன். நீ அமைதியா இருக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. என்னத்த சொல்றீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. பின்ன என்ன மருமவளே, சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவள கிளவி கிளவின்னு சொல்லிக்கிட்டு இவன் வர வர பேச்சு சரியில்லை. அதனாலதான் ஒரு 4 அடி வாக்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்கேன். நாத்து வாய வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நான் என்னத்த கண்டேன்? என் அம்மா திடீர்னு இப்படி அண்ணியதான் மாறுவான்னு சொல்லிட்டு நல்லா கும்பி பார்க்க மாதிரி இருந்துகிட்டு நல்லா கும்பி கும்பி எடுக்கா. நீ காப்பாத்துங்க. என்னடி சொன்னா? நீ எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க நீ. சரி விடுங்க, தேவைதான் அப்படிதான் தெரியும்ல. அப்புறம் என்ன எதுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன விஷயத்துக்கு 2 பேரும் கூப்பிட்டீங்க? எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எம்மா அன்னிக்கிட்ட சொல்லிடாத என்ன விஷயம்னு சொல்லிட்டு. மருமவளே அது வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, அதனாலதான் சொல்ல வந்தேன். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அது எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சூப்பரே கரெக்ட் அண்ணி, அதுதான் விஷயம் அண்ணி. நானும் அம்மையும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். நீங்க அது வரைக்கும் வீட்டை பாத்துக்கோங்க. ஏன்னாத்தே நீ சொல்லித்தான் நான் பாத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீங்க 2 பேர் தான் நல்லா தின்னுட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அடச்சை, காலை 2ம் கீழே போட்டுட்டு ஒழுங்கா நிக்கிற வேலைய பாருங்க. கன்றவி பார்க்க முடியல. என்ன இப்ப ஓகேவா? ஏத்தே உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? காலை கீழே போடுங்கத்தே. நல்லா நடுவாசல்ல நின்னுட்டு காலை தூக்கிட்டு இருக்கீங்க. எம்மா இதுதான் நல்ல சந்தர்ப்பம், அண்ணியே சொல்லிட்டாங்க. வா நைஸாக்கா ஓடிடுவோம். ஆமாட்டி நீ சொல்லுறது சரிதான், நைஸாக்கா அப்படியே போயிடுவோம். அம்மையும் மவுளும் அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சிதம்பர ரகசியமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லு நீ அம்மா கிட்ட. அத்தை என்ன சொன்ன உடனே இருமல் வருது? பொய் இருமலோ? ஏம்மா நீயே ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி கொடுத்துறாரு, அமைதி இரு. அப்படியெல்லாம் இந்த மருமவளை இருமல் வந்துச்சேன்னு பண்ணேன். 2 பேரும் ஏதோ திட்டுத்தனம் பண்றீங்கன்னு நல்லா தெரியுது. தெரிய வந்துச்சோ அன்னைக்கு இருக்கு உலக்கடி 2 பேருக்கும். மருமவளை என்ன சொல்லுறா? ஆமா, 2 பேரும் ஏதாச்சும் கள்ளத்தனம் பண்ணிட்டு இருங்க, அன்னைக்கு இருக்கு உங்க 2 பேருக்கும் அடி. இம்மா இதுதான் நைஸா போயிருவோம், வந்துருமா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அன்னிக்கிட்ட உளறிடுவோமா நம்ம. அதுவும் சரி தாண்டி, வாடி நம்ம ஓடிடுவோம். சரி மருமவளை நீ சமையல்லாம் முடிச்சு வை, நாங்க போயிட்டு வரோம். 2 என்னமோ திருட்டுத்தனம் பண்ணுதுங்க, என்னன்னு தான் தெரியல. தெரிய வர்றப்ப இருக்கு 2த்துக்கும் அடி. சரி நம்ம கொஞ்ச நேரம் டிவி பாப்போம்.